Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஃபஸ்ட் டைம் ராமாயணம் சீரியலை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். இதை போடுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பழைய ஸ்டோரியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவொடனே உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருக்கும். என்னடா திடீர்னு எல்லா ஸ்டோரியும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொன்றா வருது, ஒருவேளை திடீர்னு இன்றைக்கி சுபம்னு போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா தான் எனக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ராமாயணம் சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தியில் சோனி செட் டிவியில் நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு. பட் போக போக டிஆர்பி ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. ஸோ சீரியலை வந்து ஆஃப் இயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணால், பட் சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேனலில் எந்த ஸ்லாட்டுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அவங்க சோனி செட் டிவிலேருந்து சோனி சப் டிவிக்கு வந்து சீரியலே டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. சோனி அப்படிங்கிறது ஒரே நெட்வொர்க் தான், ஜஸ்ட் 2 சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆன சீரியலை நைட்டு 7:30 மணிக்கு சோனி சப் டிவியில் சேனலையே சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ சேனல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு நியூ ஆடியன்ஸ் வந்து அந்த சீரியலை 7:30க்கு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சோனி செட் டிவியில் இது வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் ஒரு ப்ரிவியூ மாதிரி போட்டுட்டு நியூ எபிசோட்ஸை சோனி சப் டிவியில் 7:30க்கு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சேனலில் வந்து சீரியல் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரிவியூலாம் வந்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ராமாயணம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முடிகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்ததுனால எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். திடீர்னு ஏன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ரிவியூ மாதிரி வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே அவங்க பண்ணதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்லேயும் பண்ணியிருக்காங்க. என்ன சாங் ஆட் பண்ணியிருக்காங்க, எண்டில் வருது சீரியல் முடிய போகுது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போர் முடிய போகுது, லவ் குஷ் ட்ராக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தமிழில் லவ் குஷ் ட்ராக் வரணுமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.